ஓவுலேஷன் இண்டக்ஷன் இல்லைன்னா தமிழில் வந்து கருமுட்டைகளை உற்பத்தி செய்யும் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக ஒரு பெண்ணுக்கும் ஒரு கருமுட்டை ஒவ்வொரு மாதமும் உருவாகிறதுக்கு ஹார்மோன் சுரபிகள் இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து ஒரு 3-4 ஐயுஐ சிகிச்சையாக இருந்தால், இது வந்து சோதனை குழாய் சிகிச்சையாக இருந்தால் ஒரு 8லேருந்து 10 கருமுட்டைகள் வளரக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நம்ம மாத்திரைகள் இல்லைன்னா ஊசிகள் மூலயமா வந்து இந்த கருமுட்டைகளை வந்து அழிய விடாமல் நம்ம வளர வைப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து வளர வைக்கலைன்னா அந்த கருமுட்டைகள், அந்த மாதத்திற்கு உருவான கருமுட்டைகள் அழிவை சந்திக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம கொடுக்குற ஊசிகள் மூலயமா இருக்கக்கூடிய அந்த கருமுட்டைகளை வளர வச்சு அதிலிருந்து கருமுட்டைகளை எடுத்து சோதனை குழாய் சிகிச்சை செய்து உலர வைக்கிறது தான் நம்ம வந்து ஓவுலேஷன் இண்டக்ஷன் இல்லைன்னா கருமுட்டைகள் உற்பத்தி செய்யும் முறை அப்படின்றத சொல்கிறோம்.